ஹாய் ஆல். எங்களுடைய டே 2 காஷ்மீர் ட்ரிப்பில் வந்து நாங்கள் குல்மார்க் போயிருந்தோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் நாங்கள் போட்டிருந்த பேக்கேஜ்லேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும் நமக்கு வந்து இன்க்ளூடட் தான். ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ரெகுலராக நமக்கு வந்து பூரி இருக்கும் அண்ட் பிரெட் அண்ட் ஜாம் வந்து இருக்கும் எல்லாம் டெய்லி மார்னிங். அண்ட் ஆல்சோ போஹா அதுவுமே இருக்கும். அண்ட் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கான கேப் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. சரி சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் வண்டியில் போகும்போது கேப் டிரைவர் எங்களுக்காக எல்லா இடத்த பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். இதெல்லாம் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹவுஸ் போட். ரொம்ப வருஷமாக இருக்குது. லைக் இது சின்ன சின்ன ஹவுஸ் போட் தான். ஃபஸ்ட்டு ஹவுஸ் போட் அப்படின்னு இருந்தது இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் குல்மார்க் போகிற வழியில் ஃபஸ்ட்டு தன்மார்க் அப்படின்ற இடத்துல நிப்பாட்டி ஷூஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். ஆக்சுவலி அந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அது நிஜமாக எடுக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நம்ம என்ன தான் ட்ரெக்கிங் ஷூஸ் மாதிரி ஸ்னோ ஷூஸ் மாதிரி நம்ம போட்டுட்டு போனாலுமே அவங்க வந்து வாங்குங்க அதுதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே வழுக்குது தான், எல்லா ஷூஸுமே வழுக்குது தான். அண்ட் ஆல்சோ தன்மார்க்லேருந்து நம்ம குல்மார்க் போகிற வழியில் வந்து நம்ம போகிற வண்டியிலே நம்மளால் போக முடியாது. இந்த மாதிரியான பெரிய வண்டியில் தான், அதுவும் செயின் போட்டிருக்கிற வண்டியில் மட்டுமே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம தனியாக நம்ம பேக்கேஜ் தாண்டி தனியாக நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்னோவில் வந்து நம்ம வண்டியெல்லாம் போகும்போது என்ன ஆகும்னா ஸ்கிட் ஆகிடும் அப்படின்றதுனால தான். பட் அதுவுமே ரிஸ்க் தான், நம்ம இந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டு. அண்ட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வண்டியில் ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபுட்போர்டில் சும்மா ஏறினதுக்கப்புறம் ஆக்சுவலி அவர் சிக்னல் ஏதோ பண்ணிட்டு இருந்தார் அந்த சைடில். ஏன்னா எங்கள் கூட வந்து எங்களை கூட கூட்டிகிட்டு வந்திருந்த அந்த கேப் டிரைவருமே இந்த வண்டியில் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட் என்ன நினச்சோம் அப்படின்னா இவங்களுக்குள்ளே தெரிஞ்சவங்க போல், ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஏறிக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க ஆக்சுவலி ஒரு ஸ்லெட்ஜ் ரைடு அப்படின்னு இருக்குது. அது நல்லா தான் இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். போனால் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். பட் ஆனால் அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லை போகலாம், அது இது கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்கெயின் பண்ணுவாங்க நிறைய. நம்ம வந்து பண்ணலாம், நம்ம வந்து ஃபஸ்ட் அவ்வளோ சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து கம்மி 2000 3000 எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவ்வளோலாம் கொடுக்க தேவையில்லை. பட் ஆனால் கம்மி பண்ணுவாங்க அவங்க. பட் பாதியில் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி அவங்க இந்த மாதிரி தான் மூவ் பண்ணி இழுத்துட்டு போவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே இது கொஞ்சம் இதாக தான் தெரியுது. ஏன்னா பையனுமே நம்ம கூட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றதுனால, இல்லை ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னுமே அவங்க வந்து இல்லை நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் 2 பேராக வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அண்டு இந்த மாதிரியான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே நிறுத்தி அவங்க வந்து நம்மள ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவங்களே எடுத்தும் கொடுப்பாங்க. ஸ்னோவில் ஆனால் நம்ம என்ன தான் அந்த சொன்ன மாதிரி ஷூல் போட்டு நடந்தாலுமே நமக்கு வழுக்குது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பையனையும் தூக்கிட்டு நமக்கே அது புதுசு இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அது பழகிருக்கு. ஸோ அதனால் அவங்க கேஷுவலாக போயிட்டும் வராங்க. அண்ட் இன் பிட்வீன் நமக்கு வந்து காவா அது வேணுமா எல்லாம் ஒவ்வொன்றா வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒருத்தரை வந்து ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போனது வந்து ரொம்பவே நல்லதாக போச்சு. பிகாஸ் அந்த ஸ்னோவில் நம்ம நடக்கிறதே வந்து நமக்கு வழுக்கும். ஸோ கையை பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி தான் நமக்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏன்னா கொஞ்சம் இடத்துல மட்டும் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி அவங்களே ஸ்லெட்ஜில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் பையனை வந்து அவங்களே தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அது ஐயோ அவனை சேஃபாக கூட்டிகிட்டு போனாலே போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் அந்த டைமில் இருந்துச்சு. பையனுக்குமே இந்த ஸ்லெட்ஜ் ரைட் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அவனுமே நல்லா என்ஜாய் பண்ணான். மேலே போனதுக்கப்புறம் ஸ்னோ எல்லாத்தையும் எடுத்து விளையாடிட்டு இருந்தான். ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லையுமே அவங்களுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எங்களை எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்லியிருந்தாங்க அவங்கள பற்றி. मेरे पास दे दो फिर वीडियो बनाओ हर्ष हमारे साथ அண்ட் குல்மார்கில் கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் கீழே தன்மார்க் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் லன்ச் சாப்பிட்ருந்தோம்.
அங்கே ஃப்ரைட் ரைஸும் அவர் ஒரு சிக்கன் ரோல் ரெண்டுமே வாங்கியிருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் அங்கே இருக்கிற அந்த ரைஸ் தான் ரொம்பவே கொஞ்சம் பெரிய பெரிய ரைஸ், பாஸ்மதி ரைஸ் விட கொஞ்சம் பெரிய ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வேலி பக்கத்தில் இருக்கிற ட்ரங் வேலி அப்படின்ற ஒரு வேலிக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். சீன் வைஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம என்ன தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. நேரில் நம்ம பார்க்குறது வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. அண்ட் இங்கே அவ்வளோ பெருசாக ரொம்ப நேரம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணலை, ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம். அண்ட் இங்கே வந்து நாங்கள் வந்திருந்த வண்டியிலே தான், கேப்லேயே தான் வந்திருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் குல்மர்க் போயிருந்த அந்த செயின்டு வெஹிக்கிள்லேயே வந்திருந்துருக்கலாம். பட் ஆனால் எங்கள் கூட வந்திருந்த அந்த கேப் டிரைவர் தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டார். இல்லை நம்ம இதிலே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கெல்லாம் போய்க்கலாம் அப்படின்ட்டாரு. ஆனால் இங்கேயுமே இது ஸ்கிட் ஆகுது தான், வண்டி ஸ்கிட் ஆகுது, நம்ம அதிலே வர்றது தான் பெஸ்ட்டு. அண்ட் ரெண்டுமே ஒரே பேக்கேஜிங்காக நம்ம முடிச்சிருந்துருக்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எங்களுக்கு முன்னாடி போயிருந்த ஒரு சில வண்டியெல்லாம் வந்து ஸ்கிட் ஆச்சு. பட் ஆனால் எங்கள் டிரைவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் அப்படின்னால கொஞ்சம் பார்த்து போயிட்டாரு.